என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மாவின் வாக்கு ஒரு நாளும் பொறிக்காது. இந்த அம்மா இன்று உனக்கு ஆறுதல் வாக்கினை தர வரவில்லை, சத்திய வாக்கினை தர ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, யோகம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய். யோகம் எல்லாம் எனக்கு இருக்குமா அம்மா? எனக்கு இருந்தால் நான் நன்றாக என்றோ இருந்திருப்பேன் அல்லவா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அப்படியானால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உனக்கு இந்த அம்மாவின் அருள் கிடைத்திருக்கின்றது என்றுதானே அர்த்தம். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நான் இருந்து விட்டால் உனக்கு வேறென்ன வேண்டும்? நீ முழுமையாக புரிந்து கொள் என் தங்கமே. அம்மா எவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கைக்குள்ளும் வந்து விடுவது கிடையாது. யாருக்கும் அவ்வளவு எளிதில் நல்ல வாக்கினையும் தந்து விடுவது கிடையாது. நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உனக்கு எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அது எளிதாக மாறிவிடும். என் தங்கமே, உனக்கு நான் சொல்வது புரிந்திருக்கின்றதல்லவா? உனக்கு எப்பொழுதும் நான் நல்ல வாக்கினை தான் கொடுத்து கொண்டிருப்பேன். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. என் தங்கமே, எப்பொழுதும் இந்த அம்மாவின் ஆசிகளை நீ மனதார பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்று உன் அம்மா உனக்கு என்ன வாக்கினை தர வந்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த அம்மாவின் வாக்கு உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் தர வந்திருக்கின்றது. என் தங்கமே, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அம்மாவிற்கு ஒரு விஷயம் புரிகின்றது. நான் செய்தது தவறு என்று. ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் ஆறுதலை கொடுத்து அடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். ஒரு நாளும் நீ கஷ்டம் வந்தவுடன் ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவிடத்தில் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றாய். நானே உனக்கான ஆறுதலையும் தந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த அம்மா நமக்கு தேவையானதை கொடுத்து விட்டாள் என்று நீ அமைதியாகி விடுகின்றாள். மீண்டும் உனக்கு அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நீ மிகவும் வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை தர வந்திருக்கின்றேன். நமக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து கொள்ள நம் அம்மா இருக்கின்றாள். அதனால் நாம் தைரியமாக எந்த விஷயத்தையும் செய்வேன் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. மாறாக ஒரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மனதில் எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொண்டு அதை நிலை பெற்றிருக்க செய்து கொண்டிருந்தால் அதன் பிறகு அந்த விஷயம் எப்படி முன்னேற்றத்தை காணும்? அது அப்படியே கிடப்பிலல்லவா கிடைத்துவிடும். இன்று நான் உனக்கு தரப்போகின்ற இந்த சக்திய வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டுக்கொண்டாவது இனி ஒரு நாளும் கண்கள் கசக்கி கொண்டு நிற்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே. இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். உனக்கு இந்த அம்மா வாழ்க்கையில் இருந்து நடத்தி கொடுப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள். எவ்வளவோ உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் உனக்கு எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. நீ என்ன செய்தாலும் அதை கண்டு கொள்வதற்கும் யாருமே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீ செய்வது தவறு என்றால் அதை சுட்டிக்காட்டாமல் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்குரிய ஆட்களை நீ அருகில் வைத்திருக்கின்றாய். எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை வைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா, என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தவறல்லவா? இனிமேல் இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. துரோகமும் எதிரிகளும் உன் அருகில் வரவே கூடாது. உன்னை கண்டாலே பயந்து ஓடிவிட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இவர்களுக்கு அருகில் சென்றுவிடக் கூடாது.
அப்படி சென்று விட்டோமே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிடும். இவர்கள் வணங்குகின்ற தெய்வம் அந்த அம்மாவாக இருக்கும் பொழுது நாம் இவர்களுக்கு அருகில் நெருங்கினால் அந்த அம்மா நமக்கு தண்டனையை கொடுத்து விடுவாள் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்துவிடும். நீ துணிந்து விட்டாலே போதும், அவர்களுக்கு தெரிந்துவிடும் இவர்களுக்காக யாரோ நிற்கின்றார்கள் என்று. அது இந்த அம்மா என்று தெரியும் பொழுது நிச்சயமாக ஒரு காலமும் உன் அருகில் வந்துவிட அவர்கள் நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, இத்தனையையும் கடந்து இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொன்றுமே உன்னை அதிகப்படியாக வாழ வைக்கத்தான் செய்கின்றது. நடத்தி உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி, அம்மா என்று என்னை நீ அழைத்து விட்டால் போதும். அம்மா எங்கிருந்தாலும் உனக்காக நான் ஓடோடி வந்து விடுவேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை, நான் நிச்சயமாக அதனை நான் செய்து விடுவேன். இந்த அம்மாவினுடைய ஆறுதலை நீ எதிர்பார்க்காதே. இந்த அம்மாவின் சத்தியத்தை நம்பி நீ ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக செய்ய தொடங்கு. இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும், என்றோ உனக்கு தடங்கல்களை உருவாக்கத்தான் செய்வார்கள். அத்தனையையும் கடந்து உன்னால் வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் இருந்துவிட்டால் போதும். இனி யாராலும் உன் அருகில் வந்து நிற்க முடியாது என்பதனை என் பிள்ளை நீயே சில நாட்களில் தெரிந்து கொள்வாய். இவர்களின் நடவடிக்கைகள் உனக்கு அதனை நிச்சயமாக புரிய வைக்கத்தான் போகின்றது என் தங்கமே. இதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். துன்பமும் சோதனையும் என்னவென்று வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் புரியும். இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு தெரியாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு தீமைகளும் உனக்கு புரியாது என் தங்கமி. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்ற நாளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தானே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துவதற்கு அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. கஷ்டத்தில் இருந்து உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக இந்த அம்மாவினால் மீட்டு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். இனி எல்லாமுமே உனக்கு வெற்றிதான். இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம்தான். வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வரவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பவன் இந்த அம்மா என்பதனை நீ உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.